உறுப்பினராக இருக்கின்றார். திசையின்வேலை பேரூராட்சியுடைய தலைவராக இருக்கின்றார். கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கக்கூடியவர். அதுதான் கழகமே அவரை தேடி பதவி கொடுத்திருக்கின்றது. இந்த போட்டியின் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டும். திமுக அதிமுகவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதிமுக ஒரு ஜனநாயக அமைப்புள்ள ஒரு கட்சி. நான் உங்களுக்கு போல தான் இங்க வந்து நிக்கிறேன். எந்த கட்சியாவது முடியுமா? ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக சிவகுமலையில் 1974 நான் கட்சியில இருந்தேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஈர்க்கப்பட்டு நான் படிக்கின்ற போது கிளைக்கழகத்துடைய செயலாளராக இருந்தேன். பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஸ்டாலின் அப்படியே வந்தாரு. உழைப்பை பத்தி தெரியாது, கட்சிக்கார பத்தி தெரியாது, நாட்டு மக்களை பற்றி தெரியாது. ஒரு பொம்மை முதலமைச்சர். பொம்மை முதலமைச்சர். உழைப்பு என்றால் என்ன தெரியாது. நாம் உழைத்து கட்சிக்கு விசுவாசியாக இருந்து கட்சி நிர்வாகி அன்பை பெற்று தலைமை அன்பை பெற்று இன்றைக்கு உங்களால் இந்த நிலைக்கு வந்து உயர்ந்து முன்னிற்கின்றோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் உழைத்தால் விசுவாசமாக இருந்தால் உங்க வீட்டை தேடி கல்வி தட்டி பதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இந்த கட்சியை பார்த்து ஸ்டாலின் பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்று ஸ்டாலின் அவர்களே, இந்த இடம் ஒரு ராசியான இடம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். அந்த இருவரும் தலைவருடைய அருளாசியோடு இங்க இருக்கின்ற தொண்டர் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு ஒரு சாதாரண தொண்டர் இங்கே பேசுகின்ற வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இறைவன் எங்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. திமுக வீட்டு மக்களுக்கு என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அது கட்சி இல்ல. திமுக ஒரு கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில குடும்பம் போல உறுப்பினர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பதவி பெற முடியும். ஏற்கனவே கருணாநிதி இருந்தார், பிறகு ஸ்டாலின், இப்ப உதயநிதி, பிறகு இன்பநிதி. ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். இப்படி அருமை உள்ள ஒரு கட்சி திமுக கட்சி. அதிமுக சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி இயக்கின்ற கட்சி. அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் திருமதி ஜான்சி ராணி இன்றைக்கு கூடிய நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கிறாங்க. திமுக அப்படி கிடையாது. திமுக அப்படி கிடையாது. வாரிசு அரசியல் பாத்தீங்கன்னா பல பேர் அந்த கட்சியினுடைய மகன் தான் போட்டிடுறாங்க. யாருக்கும் கிடைக்காது. இல்லைன்னா பெரிய கோடீஸ்வரா இருப்பாங்க, இல்ல பெரிய பணக்காரா இருப்பாங்க, மெட்டாமராஸ்தரா இருப்பாங்க. ஆனா சாதாரண தொண்டன் கூட தமிழகத்திலே உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் அது அதிமுக ஒன்றுதான். அப்படிப்பட்ட கட்சியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உழைக்க பிறந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நாடி வந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள். அவர் மக்களுக்காக உழைத்தார். மறைந்த பிறகு அம்மா அந்த கட்சியை கட்டி காத்தார்கள். இருவரும் தலைவர்களும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை இந்த நாட்டிற்கு. அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி செய்த கட்சி. 2 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்ட உறுப்பினர் கொண்ட கட்சி, உண்மையா கண்ட கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்திலே 39 நாடாளுமன்ற, பாண்டிச்சேரி 40, இடைத்தேர்தல் விலங்கோடு. ஆக நம்முடைய கூட்டணி கட்சி தேமுதிக எல்லா
மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எஸ்டிபிஐ முபாரக் அழகாக பேசினார். அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அண்ணன் கதிரவன் அழகாக பேசினார். நம்முடைய கூட்டணி கட்சியெல்லாம் வலிமையான கட்சி, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சி. அப்படி இணைந்து இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறோம். மாபெரும் வெற்றியை மக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி. அந்த குடும்ப ஆட்சி மீண்டும் தலை தூக்கி விட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுங்க. குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், இதுல மன்னர் பரவையா, மன்னர் பரம்பரையா? இது ஜனநாயக நாடு. நீங்க இருக்கின்ற ஒரு சாதாரண சேர்மனுக்கு வந்திருக்கீங்க கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியும். நான் ஆயிருக்கிறேன்ல, இங்க இருந்தா இங்கதான் வந்திருக்கிறேன். ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆக முடியும். இவங்க ஆக முடியுமா? ஆக முடியுங்களா? முடியாது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் நாட்டு மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி. 20 தலைவர்களுக்கு வாரிசுகள் கிடையாது. நாம் தாம் வாரிசுகள், நாம் தாம் வாரிசுகள். இந்த நாட்டு மக்கள் தான் நம்முடைய வாரிசுகள். அப்படி வாழ்ந்து மறைந்த தலைவர்களுடைய அருளாசியோடு இந்த நாம் தேர்தலை சந்திக்கிறோம். மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, சந்தேகமும்